சிவபெருமான் வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தார். அப்போது நாரத மகரிஷி அவரை தடுத்து, ஏன் ஐயனே இவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? பக்தர்கள் தொல்லை தாங்க கொண்டிருப்பதால் எங்கு போனாலும் என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அவர்களிடம் தப்பிக்க நான் வழி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன். 3 உலகத்திலும் என்னை விடைமாற்றார்கள். அப்போது நான் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டார். நாரதர் மகரிஷி, நீங்கள் பக்தனின் உள்ளத்தில் போல் ஒளிந்து கொள்ளுங்கள். அப்போது அவன் உள்ளத்தில் இருக்கும் உங்களை அவன் எப்போது உணரும் நேரம் வருகிறதோ அப்போது நீங்கள் அவருக்கு நன்மை செய்யுங்கள். அதுவரை உங்களை துரத்தி கொண்டே இருப்பான் கோஷம். உங்களை அவன் நம்முள் உள்ளத்தில் இருக்கிறார் என்று உணர்றானோ அன்று நீங்கள் காட்சி தாருங்கள். அன்றிலிருந்து சிவபெருமான் மனிதனின் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கிறார். இது தெரியாமல் அங்கு இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள்.